காலையிலேயே ஒரு 11:30 மணி இருக்கும். நானும் எங்கள் அக்கா மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். சரி காலைல சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து எங்கள் அம்மா 2 போர்வை தூக்கிட்டு ஓடுன மாதிரி கனவு. டக்குன்னு முழிச்சிட்டேன். முழிச்சு பார்த்தா தெரியுது இங்கே அது கனவு இல்லை, உண்மையாகவே எங்கள் அம்மா வந்து 2 போர்வை தூக்கிட்டு ஓடிடுச்சுன்னு. ஏமா போர்வை 2 எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எங்கள் அம்மா பதிலே சொல்லாமல் நேராக போயிடுச்சு. என்ன பார்த்தா குளத்தை சுற்றி ஒரே கூட்டம். அப்போ தான் காலையில் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு ஞானசனம் கொடுக்கறது சர்ச்சில் உள்ள ஒரு 5 பேருக்குன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சரி நானும் போய் முதல்ல நின்றுட்டு இன்னொரு நான் யாருக்கும் கொடுத்தது நேரில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குளத்து ஓரமாக போய் நின்றுட்டு இருந்தேன். அங்கே பாம்பு வந்தாலும் தெரியாது, தேல் வந்தாலும் தெரியாது. சரி எடுத்துகிட்டு போகிறவ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஈரத்தில் நனைஞ்சு வர்றாங்க இல்லையா, சரி பொம்பளைங்களும் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை அதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு சொன்னாங்களா அந்த ஆத்தா. அதனால் எங்கள் அம்மா வந்து அந்த 2 போர்வை தூக்கிட்டு ஓடுனுச்சு. சரி ஒருத்தருக்கும் கொடுக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டு தான் எடுக்கிறீங்களா, யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா அப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா உனக்கு இது மாதிரிலாம் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுச்சு. ஆனால் அம்மாவுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குளம் இல்லையா, அதனால வந்து தண்ணி வற்றி போய் கிடந்ததுனால ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி அதுக்குள்ளார உட்கார வச்சு தான் இது பண்ணாங்களாம். சரி நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி நீ திருப்பி எப்பமா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஒரு 5 பேருக்கு ஞானசனம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் சர்ச்சில் சமைக்கிற வேலை இருக்குது, அதனால் இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்க பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் சமையல் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் சமைக்க போகிறேன், நீ போய் திரும்பி உன் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுச்சு. நீ தான் இருந்து களைச்சி விட்டுட்டு போயிட்டு இதுக்கப்புறம் எங்கே தூங்குறதுன்னு சொல்லிட்டு சரி நானே எல்லாருக்கும் கொடுக்குறத பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அம்மா மத்தியானம் சமைச்சிட்டு ஏதாச்சும் மீன்லாம் எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தா எங்கள் அம்மா எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்புறம் ஒரே பசிக்க ஆரம்பிச்சிட்டு நானும் எங்கள் அக்காவை மட்டும் என்ன பண்ணோம், சரி தோசை ஊற்றி திம்மோன்னு சொல்லிட்டு காலையில் 2 தோசை ஊற்றி தின்னுட்டோம். தின்னதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா மீன் வறுத்து சாம்பார்லாம் எடுத்துருந்துச்சு. என்ன பண்ணுறது.